ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப்ஸ். இந்த ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப்ஸை பொறுத்தவரைக்கும் டிஎன்பிசியில் அதிகமாக கேட்பாங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அதை விட அதிகமாக கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ பட் ஆனால் இது கொஞ்சம் சம்டைம்ஸ் டேரெக்டாக கேட்பாங்க, சம்டைம்ஸ் இன்டெரக்டாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை விட முக்கியம் ஹோமோஃபோன்ஸ் என்ன, ஹோமோனிம்ஸ் என்ன, ஹோமோகிராஃப்ஸ் என்ன, இது மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அதை கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து ஹோமோஃபோன்ஸில் பி வருதுங்களா? P for pronunciation. So same pronunciation. It means same sound. இதில் சவுண்ட் மட்டும் தான் சேமாக இருக்கும், மற்றபடி மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் புரியுதுங்களா? ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹோமோஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் P for pronunciation. ஸோ சேம் ப்ரொனன்சியேஷன். இட் மீன்ஸ் சவுண்ட் மட்டும் தான் சேமாக இருக்கும், மீனிங் டிஃப்ரெண்ட், ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட். ஹோமோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹோமோனிம்ஸில் வந்து சேம் சவுண்டு சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும். ஸ்பெல்லிங் சேம் அண்ட் தென் மீனிங் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்களா? ஸோ இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மூணுத்துலேயுமே சரி மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் ஆகும். டிஃப்ரெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமோகிராஃப்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஃப்ஸ்னாலே தெரியும்ல, கிராஃப்ஸ்னாலே ஒரு எழுத்துக்கள், வரி, வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்குறப்ப சேம் ஸ்பெல்லிங் மட்டும்தான் சேமாக இருக்கும், மற்றபடி டிஃப்ரெண்ட் மீனிங் அண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ மூணுத்துலேயுமே சரி மீனிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். மூணுத்துலேயுமே மீனிங் டிஃப்ரெண்ட் தான் ஆகும். ஸோ ஹோமோஃபோன்ஸில் ப்ரொனன்சியேஷன் ஸோ சவுண்ட் மட்டும் தான் சேமாக இருக்கும். ஹோமோகிராஃப்ஸில் ஸ்பெல்லிங் மட்டும் தான் சேமாக இருக்கும். ஆனால் அந்த ஹோமோனிம்ஸில் தான் சவுண்டும் சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங்கும் சேமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். மேக்ஸிமம் எக்ஸாம்ஸில் கேட்ட எக்ஸாம்பிள்ஸ் அண்டு அதிகமாக ஸ்கூல் புக்ஸில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீஸ். இந்த பீஸ் அப்படின்னா ஒரு துண்டு, பகுதி அப்படி சொல்லுவாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கேக் பீஸ். ஸோ இந்த பீஸ் அப்படின்னா அமைதி, புரியுதுங்களா? அமைதி. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரூட். இந்த ரூட் அப்படின்னா வேர் அப்படின்னு அர்த்தம். இந்த ரூட் அப்படின்னா வழி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட் மேப்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ரூட் இது. இப்போது ஹோமோனிம்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா சவுண்டு மட்டும்தான் சேமாக இருக்கும், ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகுதுங்களா? ஸ்பெல்லிங் டிஃபர் அண்டு மீனிங் டிஃபர் ஆகும். ஆனால் ஹோமோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் சவுண்டும் சேமாக தான் இருக்கும், ஸ்பெல்லிங்கும் சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் அர்த்தம் மட்டும்தான், மீனிங் மட்டும் தான் வேறு இருக்கும். இந்த ஃபேன் அப்படின்னா விசிறி. ஸோ மின் விசிறி வரக்கூடிய இந்த ஃபேன். இந்த ஃபேன் அப்படின்னா ரசிகர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரசிகருக்கு வரக்கூடிய ஃபேன். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேன். இந்த கேன் அப்படின்னா ஐ கேன் டூ இட். ஸோ என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ ஐ கேன் அப்படின்றது இந்த மீனிங். இந்த கேன் பொறுத்த வரைக்கும் வாட்டர் கேன். ஸோ வாட்டர் கேனுக்கான கேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன், ஆனால் மீனிங் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இது வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஹோமோனிம்ஸ். இப்போது ஹோமோகிராஃப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹோமோகிராஃப்ஸில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்பெல்லிங் ஆனால் டிஃப்ரெண்ட் சவுண்டு, டிஃப்ரெண்ட் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டு. ஸோ லெட்டு, லீடு. ஸோ இது வந்து லெட்டுன்னு படிக்கணும், இது வந்து லீடுன்னு படிக்கணும். ஆனால் ரெண்டுத்துக்குமே சேம் ஸ்பெல்லிங் தான், ஆனால் டிஃப்ரெண்ட் சவுண்டு. ஸோ இந்த லெட் அப்படின்னா பிபி, ப்ளம்பம்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பிபி. ஸோ இந்த லீட் அப்படின்னா ஸோ ஒரு டீமை வந்து லீட் பண்ணுங்கள், ஸோ ஒரு தலைமையேற்று நடத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட் மாதிரி ஒரு தலைமை எடுத்து நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு லீட் பண்ணுறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டக்ட் அப்படின்னா ஒரு ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு கண்டக்ட் த ஷோ. ஸோ ஒரு ஷோ நடத்துறது இந்த கண்டக்ட் அப்படின்னா. ஸோ இந்த காண்டக்ட் அப்படின்னா நன்னடத்தை. ஸோ காண்டக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, தெரியுங்களா? நிறைய இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட், காண்டக்ட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா? ஸோ அந்த காண்டக்ட், நன்னடத்தை சர்டிஃபிகேட் வரக்கூடிய காண்டக்ட். ஸோ இது வந்து ஹோமோகிராஃப்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் சவுண்டு, டிஃப்ரெண்ட் மீனிங். ஓகே, ஸோ இவ்வளோ தான்
ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப்ஸ். ஸோ இதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அதோட இந்த சப்ஜெக்ட் முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் எம்க்கு வந்தீங்க அப்படின்னா, நிதிஷ் பாட் எ நியூ கிரிக்கெட் பேட் which is sorry for that while his friend Maladi knew about it. Homophones. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகுது, ப்ரொனன்சியேஷன் மட்டும் தான் சேம் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து ஹோமோஃபோன்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் எ டேஷ் கேக் பீஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் தான். ஸோ இந்த கேஸ் வரணும் பீஸ் ஆஃப் கேக். ஸோ இந்த பீஸ் வரணும், இந்த பீஸ் அப்படின்னா அமைதி. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ஐ வாண்டட் டு டேஷ் இஸ் டேஷ் ஃபோன். இது வந்து ஹோமோஃபோன்ஸ். ஸோ செல் இஸ் செல்ஃபோன். இந்த செல்னால் விற்கிறது, இந்த செல்னால் மொபைல் ஃபோன். ஸோ ஐ வாண்டட் டு செல் இஸ் செல்ஃபோன். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ வாட்டர் கேன் ஐ கேன் டூ எனி திங். ஸோ கேன் ஸோ ஸ்பெல்லிங் சேமு, ப்ரொனன்சியேஷன் சேம். ஸோ அப்போ இது ஹோமோனிம்ஸில் வரும். ஸோ திஸ் இஸ் எ வாட்டர் கேன் ஐ கேன் டூ எனி திங். ஐ எம் நாட் அலவுடு டு ட்ரிங்க் சோடா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸில் வரும். ஸோ அலவுட் இந்த அலவுட்னா அனுமதிக்கிறது, இந்த அலவுட்னா சவுண்டாக பேசுறது. ஸோ இந்த இடத்துல வந்து அலவுடு, ஸோ அனுமதிக்கிறதா வரும். ஸோ எனக்கு வந்து சோடா குடிக்கிறதுக்கு அலவுடு இல்லை அப்படின்றது. ஸோ ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட், இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸில் தான் வரும். ஸோ இந்த மீட்னா மீட் பண்ணுறது, இந்த மீட்னா இறைச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோமோஃபோன்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஈ வில் ப்ளே டேஷ் இன் த செகண்ட் ப்ளே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸில் தான் வரும். டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் ஆனால் சேம் சவுண்ட். ஸோ ரோல் இந்த ரோல் அப்படின்னா உருள்றது, இந்த ரோல் அப்படின்னா ஸோ ரோல் ப்ளே பண்ணுறது, ஒரு கேரக்டர் வந்து எடுத்து பேசுறது. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஈ வில் ப்ளே ரோல் இன் த செகண்ட் ப்ளே. ஐ ஹாவ் சீன் த மூவி ஆல்ரெடி. ஸோ இதுவுமே ஹோமோஃபோன்ஸில் தான் வரும். இந்த சீன்னா ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீனை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். சான் அப்படின்னு சொல்லுவாங்க. சா சீன். ஸோ அதில் வரக்கூடிய சீன். ஸோ இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரக்கூடிய சீன். ஓகேங்களா. ஸோ 9th ஒன் பார்த்தீங்கன்னா ஐ லவ் மை கிரிக்கெட் பேட் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் பேட். இது வந்து ஹோமோனிம்ஸில் வரும். ஸோ இந்த பேட் அப்படின்னா கிரிக்கெட் பேட், இந்த பேட் அப்படின்னா வவ்வால் வரக்கூடிய பேட். ஓகேங்களா. ஸோ 10th ஒன் பார்த்தீங்கன்னா இஸ் ரைட் டேக் ரைட் டர்ன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோமோனிம்ஸில் தான் வரும். ஸோ இஸ் ரைட் அவன் வந்து கரெக்ட். ஸோ அதனால் டேக் ரைட் டர்ன். ஸோ வலது பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்லி வரக்கூடிய இந்த ரைட். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஹோமோனிம்ஸில் உங்களுக்கு பிரச்சனை வருது, ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ ஆனால் இது வந்து எப்படி கேட்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு கார் வந்து ஃபைன் போட்டாங்க. ஸோ பட் ஆனால் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி ரெண்டுமே ஃபைன் வந்துச்சு. ஸோ இந்த வேர்டு வந்து ஹோமோஃபோனை குறிக்குமா, இல்லை ஹோமோனிம்ஸை குறிக்குமா, இல்லை ஹோமோகிராஃப்ஸை குறிக்குமா அப்படி சொல்லி கேட்டாங்க. ஸோ அது ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், கடைசி கொஸ்டினில் இருக்கும் பாருங்கள். இந்த கொஸ்டின் தான். ஸோ இஸ் ஃபைன் பட் தே கலெக்ட் ஃபைன் அமௌண்ட் ஃப்ரம் ஹிம். ஹோமோனிம்ஸ். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ ஃபைன். ஸோ இது வந்து எந்த இப்படி கொடுத்துட்டு இது வந்து ஹோமோஃபோன்ஸா ஹோமோனிம்ஸா ஹோமோகிராஃப்ஸ் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஹோமோனிம்ஸ். ஸோ இப்படி பார்க்குறப்ப இஸ் ஃபைன், அவன் பரவாயில்ல, பட் தே கலெக்ட் ஃபைன் அமௌண்ட் ஃப்ரம். ஆனால் அவன்ட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸோ ஃபைன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஹோமோனிம்ஸ். இது கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கங்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே கைஸ், அவ்வளோதான் ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.